ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பவும் கூட சுவாமி உடைய பாதத்தில் அமர்ந்து ஒரு சிலராய் உடைய வசனங்களை தியானிக்கும்படியாக நாங்கள் ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம் சுவாமி. இம்மட்டுமா எங்க வாஞ்சைகளை நிறைவேற்றி எங்களை படிப்படியாக உமக்கேற்ற விதமாக உருவாக்கி கொண்டிருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட சுவாமி உம்முடைய மகா பெரிய இருதயத்தை, ஆண்டவரே, நீர் மக்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை சுவாமி, அதற்காக நீ பயன்படுத்துகிற மக்களை தெரிந்து கொள்ளுவதும் அவர்களை நடத்துவதும் எல்லாவற்றையும் இந்த அதிகாரத்துல நாங்க வாசிக்க இருக்கிறோம். கிருபையாய் இறங்கி சுவாமி, இது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க. நம்பிக்கையற்ற உலகில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் எங்களுக்காக சரித்திரத்தையும் மாற்ற வல்லவர். எங்களுக்காக காலங்களில இடைபடுகிறவர் தேவன். பெரிய காரியங்களை நாங்க இந்த காரியத்துல கற்றுக்கொள்ள, இந்த அதிகாரத்துல கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு எங்க உள்ளங்களை திறந்தரலும் வசனத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Amen. We are really blessed. We are truly blessed. ஏன் தெரியுமா? We are chosen by God to know about his plans. அவருடைய திட்டங்களையும் அவருடைய செயல்பாட்டின் விதங்களையும் புரிந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல தருணத்தை எங்களுக்கு அவர் நமக்கு கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமாக நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கிறது. நம்முடைய நம்பிக்கை உறுதியாகிறது. இதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, இன்றைய நாளில நாம 45ஆம் அதிகாரத்தை காண இருக்கோம். இந்த 44ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களின் தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடும். ஏன்னா 44ஆம் அதிகாரத்திலேயே ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் யார்? கடைசி கோரேஸ். கரெக்ட். அப்போ கோரேசை குறித்து நாம் பார்க்கும்போது அவரை அந்த 44ஆம் அதிகாரத்துல எவ்விதமாய் அவரை இன்ட்ரடியூஸ் பண்றாரு? கோரேஸ் ஒரு பெரிய ராஜா, கோரேஸ் ஒரு நல்ல படைத்தளபதி, ஒரு வலிமையான வீரன் அப்படின்னு. மேய்ப்பன். இந்த மேய்ப்பனுக்கு இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்காது. ஒரு ராஜா குவாலிட்டி இருக்காது. அவருக்கு இந்த என்ன சொல்றது, காட்டுத்தனமா வருகிற சிங்கத்தை கரடிய அடிக்க முடியும். ஆனா பெரிய கோலியாத்த கூட ஒரு கல்லுனாலதான் வெட்டி தீத்தாரு. ஆனா ஒரு மேய்ப்பனுக்கு அதுதான் கேரக்டரிஸ்டிக் இல்லையா? எதிரியை வீழ்த்துவதற்கு அவருக்கு தெரிந்த யுக்தி. ஆனா அவருடைய மேய்ப்பனுக்கிட்ட என்ன ஒரு குணாதிசயம்? தன் ஆடுகளின் மேல் கரிசனை உள்ளவராய் இருப்பார். தன் ஆடுகளை நேசிக்கிறவராய் இருப்பார். ஒரு நல்ல மேய்ப்பனை பற்றி அவர் இயேசு கிறிஸ்துவே தன்னை பற்றி யோவான் 10ஆம் அதிகாரத்துல சொல்றார். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், சத்தத்தை அறியும். இல்ல, அவர்களை நான் பெயர் சொல்லி அழைப்பேன், அவர்கள் என் பின்னே வருவார்கள். நம்பிக்கையோடு அவர் சொல்றார் நம்ம மெய்ப்பனை குறித்து. ஆனா இன்னும் என்ன சொல்றாரு? என் நாடுகளுக்காக நான் என் ஜீவனையே கொடுப்பேன். உயிரே கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கார். அப்படி அந்த ஆடுகளை நேசிக்கிறார். இன்னும் என்ன சொல்றாரு? நான் அந்த ஆடுகளுக்கு ஜீவன் கொடுப்பேன், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றார். சோ உருவாக்கி ஒரு he will make it a more
பர்பஸ்ஃபுல். அப்படியாய் அவர் செய்யக்கூடிய ஒரு மேய்ப்பராய் இருக்க. ஏன்னா ஆடுக வந்து தே ஆர் வெரி வெரி டிமிட். அவர்கள் வந்து ஒரு மந்தத்தனம் உள்ளவர்கள். அவர்களால சுயமாய், அவர்களால ஒரு பிரயோஜனமாய் அவரை நம்பி எல்லாம் காரியம் செய்ய முடியாது. ஆனா அந்த ஆடுகளை வந்து அவர் அப்படி செய்வேன். அப்படிப்பட்ட மேய்ப்பனாய் கோரேசை கர்த்தர் கண்டார். கோரேஸ் யாரு? இப்போ நாம பார்க்க போறோம். அங்க கோரேசை பற்றி பார்த்தோம். கோரேசை ஒரு மேய்ப்பனா கர்த்தர் பார்த்தாருன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இந்த கோரேஸ் என்பவர் யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு சொன்னா இவர்தான் இந்த ராஜா. கோரேசு என்பவர் ஒரு பர்சிய ராஜா. இவர் வந்து பெர்சிய நாட்டுல ராஜாங்கம் செய்தவர். இவரை பற்றி ஒரு சில தகவல்களை நாம் பார்ப்போமானால், அவர் நிர்ணயித்த, அவர் உருவாக்கின அந்த ராஜ்யத்துக்கு தொடக்கத்துல அர்கமேட் எம்பையர் என்ற பெயரும், பின்பு அது பெர்சிய ராஜ்யமாகவும் உருவெடுத்ததை நாம் பார்க்கிறோம். நம்ம இந்த படத்துல பார்க்கிற மாதிரி அது எவ்வளவு விஸ்தாரமா இருந்தது, எவ்வளவு நாடுகளையும் கடல்களையும் கடந்ததாய் அந்த தேசம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த துடிப்புள்ள இந்த ராஜா வாஸ் a குட் கான்கரர். ஆனா அவரிடத்துல நாம் ஒண்ணு பார்த்தோம். என்னன்னா, he was a upright great leader. இது ராஜாக்களுக்கு மிகவும் அவசியமான ஒரு குணாதிசயம். ஆனா அது கர்த்தருக்கு பயந்த, கர்த்தருக்கு பிரியமான ராஜாக்கள்கிட்ட தான் அதை பார்த்திருக்கோம். ஆனா இந்த கோரேஸ் ராஜா ஒரு புறஜாதியான, யகோவாவை அறியாத ஒரு ராஜா. ஆனா அவர் இப்படியாக ஒரு நீதிமானாக, ஒரு பெரிய தலைவராக, அவரிடத்துல இன்னும் இருந்தது என்ன குணம்னா, ஜெனரஸ், பெருந்தன்மை. அதாவது ஏழை மக்களுக்கு உதவுவது, பெனவலண்ட். ஐம் சாரி, த ஸ்பெல்லிங் இஸ் டைப். நான் நேத்தும் சொன்னேன், அதையுமே இன்னும் மாத்தாமே இருக்கிறேன். டைமே இல்லை. சாரி. பெனவலண்ட் அப்படின்னா உதவி செய்கிற, பட்சமாய் இருக்கிற, அப்படிப்பட்ட ஒரு ராஜாவா இருக்கிற ஒரு ராஜாவை பத்தி அப்படி நம்ம பொதுவா அந்நாட்கள்ல கேள்விப்படவே இல்லை. அந்நாட்களில் இருந்த எல்லா ராஜாக்களும், அதுவும் இந்த மாதிரி புறஜாதியான ராஜாக்கள், யூத ராஜாக்கள் அல்ல, புறஜாதியாரின் ராஜாக்கள், கொடூரமாய் கொடுமை செய்கிறவர்களாய், முற்றுகையிட்டு கைப்பற்றின மக்களை எவ்வளவு தூரம் அவங்க ஆளுகை செய்ய முடியுமோ, எவ்வளவு தூரம் அவங்கள பயமுறுத்த முடியுமோ, அப்படி அவர் செய்வதை அதான் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். ஆனா இவர் கொஞ்சம் வித்தியாசம். இவர் அது மாத்திரம் இல்ல, அந்த அக்கமெடிங்கிற அந்த ராஜ்யத்தை அவர் உருவாக்கினதுனால மேதியர்களையும் பெர்சியர்களையும் இணைத்தார். அது ரெண்டு ஸ்மால் ட்ரைப்ஸ். இன்னைக்கு அது இணைத்தார்னு சாதாரணமா சொல்லிட்டோம். இன்னைக்கு குக்கியையும் அந்த இன்னொரு இனத்தார் யாரு, குக்கி இன்னொன்னு கூட, ஆமா, எம்ல ஒருத்தர் வருவாங்களே, மேத்தியா, குக்கி அண்ட் மேத்தி. எப்படியோ அவர்களை இணைப்பது அவ்வளவு சுலபமே இல்லை. அவர்கள் இருவருக்குள்ளேயும் தான் பயங்கரமான சண்டைகள் நடந்து கொண்டிருந்தது, இன்னும் நடக்குது. திடீர்னு they will rise up and there will be rival. ஆனா இவர் அவங்க ரெண்டு பேரையும் இணைத்து ஒரு தேசமாக அவர்களை உருவாக்கினார். அப்ப நிச்சயமா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் வந்து ஒரு இம்பார்ஷியலா இருந்து அவரவருக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்புகள், அவரவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவர்களை இரு இனத்தாரையும் சந்தோஷப்படுத்தியிருப்பார்.
அது பாருங்க, இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னு வரலாறு சொல்லுது. அவர்தான் முதல் முதல் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகளை குறித்து முதல் முதலாக அவர்தான் உருவாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால அவருக்கு த கிங் ஆஃப் த லேண்ட்னு பேர். பாபிலோன்னு தான் கைப்பற்றும் போது, ஆனா பொதுவா கிங் ஆஃப் த லேண்ட் அப்படிங்கிற ஒரு பொதுவான பெயர். எல்லா ராஜ்யத்துக்கும் அவர் தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுக்கப்பட்டது. இவர் இந்த ரெண்டு ராஜாக்களை, ரெண்டு இனத்தாரை மாத்திரம் அவர் சேர்க்கல. நிறைய ட்ரைப்ஸ, நிறைய இனத்தாரை, பீப்புள் குரூப்ஸ அவர் இணைத்தார். எல்லாரையும் அவருடைய ஆளுகை கீழாக கொண்டு வந்தார். இதுல கிரேக்கரும் இருந்தார்கள், யூதரும் இருந்தார்கள். இந்த கிரேக்கர் இவரை லாகிவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு நீதியா நடந்துகிட்டார். அவர் சட்டங்களை நிறைவேற்றுகிறதே கடவுள் நிறைவேற்றுகிற மனிதனாய் இருந்தார். ஆகவே லாகிவர் அப்படின்னு அவருக்கு பெயர். அதே சமயம் யூதர்கள் அவரை எப்படி சொன்னாங்கன்னா, அனாயிண்டட் ஆஃப் த லார்ட், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இங்க ஒரு தெளிவை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். பொதுவா நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா, இன்றைய நாட்கள்ல கொஞ்சம் இந்த பென்டிகாஸ்டல் பேக்ரவுண்ட்ல இருந்ததுனால ஒரு 2 மினிட்ஸ் நான் வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா, நான் காஃபி குடிக்க போறேன். சரியா? Can I? I can have your coffee. Okay, sister. ஏன்னா இப்பதான் அந்த பிரேயரை முடிச்சேன். இந்த யூதர்கள் அவரை அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். the anointed of the Lord. இந்த இதுல ஒரு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஏதோ ஒரு சமயத்துல அனாயின்ட்மெண்ட், அபிஷேகத்தை பெற்று, ஏன்னா மக்கள் நிறைய கேட்பாங்க, அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா, அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா, அந்நிய பஷம் இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. சோ அப்படி இருந்தா அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கண்ணோட்டம். இதன் மத்தியில அது ஒரு நாளுக்கு அனுபவம். என்றைக்கு ஒரு நாள் சொல்லுவாங்க, இந்த நாள்ல இப்போ நான் பெற்றிருந்தேன். ஆனா வேதத்துல அப்படி நம்ம பார்க்கல. அவர் தன் மக்களை குறிப்பிட்ட வேலைகளுக்கு, குறிப்பிட்ட செயல்களுக்கு அழைக்கும் போது, when he calls, he anoints them for that purpose. நெகேமியா இல்ல, செருபாபேல், பெசலியேல், இப்படி there are many many people. மேரி, மதர் மேரி, இவங்க எல்லாருமே அனாயிண்டட், எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள் for that particular purpose. அதனால அன்றைக்கு பெற்ற அந்த அபிஷேகத்திலேயே அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இருந்துவிட முடியாது. when their purpose changes, they need a new anointment, a fresh anointment. so the anointment அந்த வார்த்தையை நாம புரிஞ்சுக்கிறோம். so the anointed of the Lord அப்படின்னு அவரை பற்றி சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, அவர் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதுலே குறியாய் இருந்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்ய நாட்கள்ல அவர் செய்த நன்மைகள் அநேகம் அநேகம். அதுல குறிப்பாக அவர் நல்ல சாலைகளை போட்டார். இவருடைய ராஜ்யம் நான் சொன்னது போல மிக விஸ்தாரமான ஒரு ராஜ்யம். இப்ப நமக்கு அது ஒரு குறிப்பு இருக்கு. இவருக்கு பின்பாக வந்த அர்த்தசிஷ்டா என்கிற பெர்சிய ராஜா எஸ்தர் நாட்களில அவர் ஒரு செய்தியை அனுப்பும்போது 127 நாடுகளுக்கு அதை அனுப்பினார். நாம் அப்படி பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அத்தனை நாடுகளும் அவருக்கு அடியில் இருந்தது.
சோ இவரும் அப்படி ஒரு பெரிய கான்கரர், போகிற இடமெல்லாம் வெற்றி தான். ஆனா இவர் ஒரு நாளும் அவர்களை அஹ், சிறைப்பிடித்து வந்தவர்களை கொடுமைப்படுத்தினதாக சரித்திரமே இல்லை. இவர் அவர்களுக்கு நன்மை செய்கிறவராக, அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்கிறவராக அவரை நாம் காண்கிறோம். இந்த அசீரியர்கள் எல்லாம் பாபிலோனியரும் கூட இந்த முற்றுகையிட்டு பிடிபட்ட மக்களை மிகவும் கொடுமையாய் நடத்துவார்கள். இங்கிருந்து கூட்டிட்டு போகும்போதே ஒரு கொடூரமான விதத்துல கூட்டிட்டு போவாங்க. ஆனா இவர்களை அவர் மிக அருமையாக நடத்தி கூட்டிட்டு போகிறார். அப்படி அவர்களை அடிக்கல, கொல்லல, அவர்களை டார்ச்சர் பண்ணல. இன்னும் கூட நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய உரிமையை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக ஒன்னே ஒண்ணு, வேற தேசத்துல இருந்தாங்க, அவ்வளவுதான். இப்ப நாம பாபிலோன்ல கேள்விப்பட்டோம், அவருடைய சிலையை வைத்து இதை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப அந்த தானியேலுடைய 3 நண்பர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டு, அந்த மாதிரி எல்லாம் இவர் எதுவுமே செய்யல. He gave them freedom. நீங்க யார வேணா வணங்கிக்கோங்க, என்ன வேணா செய்யுங்க, உங்க உங்க கடவுளை நீங்க வணங்குங்க, எனக்கு எந்த தடையும் இல்லை. ஆனா அவங்க யூத மக்களாய் யாவேவே அவங்க வணங்கல. அப்படி வணங்கினவங்க ரொம்ப சொற்பம். அவர்கள் அந்த கலாச்சாரத்தின்படியே அங்க இருக்கிற விக்கிரகங்களைத்தான் அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள், யூத ஜனங்கள். இது அவர்களுடைய பரிதாபமான நிலைமை. இவ்வளவு சுதந்திரம் கொடுத்தா கூட அதை பயன்படுத்த தெரியாத விதமாக மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இவ்விதமான ஒரு நிலைமையை நம்மிலும் நாம் காண்கிறோம். நமக்கு இருக்கிற சுதந்திரத்தை சரியா பயன்படுத்துறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமையில நாம போவதே இல்லை. அப்போ அது வேற இடங்களில போகும்போது அல்லது தடைகளின் மத்தியில அவைகள் நாம் அனுமதிக்கும் போது நாம் என்ன செய்து விடுகிறோம், அதை ஒரு கஷ்டமாக எண்ணி அதை ஒரு பிரேயர் பாயிண்டா வச்சுக்கிட்டு ஜெபிக்கிறோம். பட் இட் இஸ் அவர் ஃபால்ட். நாம தான் அதை சரியா பயன்படுத்தலாம். ஸோ இந்த விதமாக இந்த மக்களை அவர் வழி நடத்தினார் என்று சொல்லி பார்க்கலாம். அதான் நான் சொன்னேன்ல, இந்த 127 நாடுகளை இவர் கைப்பற்றின போது அந்த எல்லா நாடுகளிலும் இணைக்கும்படியாக இவருடைய அரண்மனையிலிருந்து ரோடு வாஸ் கன்ஸ்ட்ரக்டட். அது ஒரு சிறப்பான ஒரு அம்சம். அப்போ எந்த நாட்டுல நீ உன்னுடைய ஜனங்கள் இருந்தாலும் அவர்கள் அரண்மனைக்கும் வர முடியும், அரண்மனையிலிருந்து அதிகாரிகளும் அங்கு செல்ல முடியும். அப்படித்தான் ஃபர்ஸ்ட் போஸ்டல் சிஸ்டம், கொரியர் சர்வீஸ், போஸ்டல், இதெல்லாம் இந்த நாட்டுல துவங்கியதாக நாம் பார்க்கிறோம். நமக்கு அதுக்கு ஆதாரம் இருக்கு இல்லையா? எஸ்தர் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்த ஒரு இரவிலே அந்த 127 நாடுகளுக்கும் செய்தி பறந்தது. ஜனங்கள் ஒட்டகங்களிலும் குதிரைகளிலும் தீவிரமாய் சென்று இந்த செய்தியை அந்த இடங்களிலே போய் சொல்ல போனோம். ஏன்னா டிலே பண்ணா அவங்க உயிர் போயிடும். அதை தடை செய்ய வேண்டும் என்பதை அந்த செய்தியை எடுத்துக்கிட்டு போனாங்க. அவ்வளவு தீவிரமா போறாங்க. கர்த்தருடைய எந்த காரியத்தையும் இப்படிதான் நம்ம தீவிரமா செய்ய வேண்டியவங்களா இருக்கும். கொஞ்ச காலம்தான். இப்போ அந்த நாட்கள்ல நாம தீவிரமாய் செயல்பட வேண்டியவர்களா இருக்கிறோம். நாம் அதற்கு முன்னெடுத்து காலை வைக்கும்போது நமக்கு வேண்டிய பாதைகளை எல்லாம் அவர் உருவாக்கித்தார். இங்க ஃபர்ஸ்ட் போஸ்டல் சிஸ்டத்தை உருவாக்கினவர் இந்த
கோரேஸ் ராஜா. இப்ப வசனத்துக்குள்ளாக வருவோம். முதல் வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்கிறார். அக்டர் பாருங்க, என் வலது கையை பிடிப்பாரு, நான் அவருடைய பிள்ளை, அதனால எனக்கு அது பழக்கம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் சாட்சியறேன். ஆனா கோரேஸ் ஒரு புறஜாதியா, அவனுக்கு யாவையே தெரியாது. ஆனா அவனை கொண்டு அவர் பயன்படுத்த போகிறார். அவனுடைய கரங்களை அவர் பிடித்து அவனை வழி நடத்துகிறார் என்று சொல்லி நாம அங்க பார்த்தோம். இவருக்கு ரொம்ப பவர்ஃபுல் மிலிட்ரி பவர் இருந்தது என்று சொல்லி அந்நாட்களில் இருந்த ஆய்வாளர்கள் அதை தங்களுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். ஜெனோபோன் என்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர், அவர் அவர் கைப்பற்றிய மக்களின் லிஸ்ட் அங்க போட்டிருக்கிறாங்க. இது குறைவு, ஆனா கொஞ்சம் பேரை அவர் அங்க எழுதியிருக்கிறார். அதுக்கு மேலேயும் நிறைய பேரை அவர் பிடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல இன்னொரு வலிமையான ஹெரோடட்டஸ் என்கிற ஒரு நூலாசிரியர், வரலாற்று ஆசிரியர், அவரும் இந்த விதமாய் அவருடைய ஜனங்களை அவர் கைப்பற்றியதை அங்கு நாம் பார்க்க பாருங்க. கடற்பகுதியை மாத்திரம் விட்டுட்டு மற்ற எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஜனங்களை அவர் சொந்தமாக்கி கொண்டார். இதைத்தான் நாம் இங்க பார்க்கிறோம். So he was such a successful conqueror. இந்த சூழ்நிலையில அவர் இன்னும் கால் எடுத்து வைக்காத ஒரு ஏரியா எதுன்னு சொன்னா பாபிலோன். நமக்கு நல்லா தெரியும், அந்நாட்களில அதை போல ஒரு செல்வம் மிகுந்த நாடு வேற எதுவும் இல்லை. அவங்கள போல பவர்ஃபுல் நாடு வேற யாரும் இல்லை. அவங்க மிகவும் கொடூரமானவர்கள். இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த பாபிலோனிய நாட்டுல அதை கைப்பற்றுவதற்கு கர்த்தர் இவர்களுக்கு யுக்தியை தருகிறார். இந்த காரியத்தை நம்ம தானியேல் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பெரிய நகரம், இது தோற்று போயிட்டோம்னா பயங்கர ஷேமாயிரும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமும் தரித்தேன். எவ்வளவு தெளிவா கிளியரா சொல்றேன். அப்போ இந்த இடத்துல நாம பாக்குறது என்னன்னா, உனக்கு முன்னால என்ன தடையா இருந்தா கூட அதை நான் உடைத்து உனக்கு நான் எல்லாவற்றையும் தருவேன் என்று சொல்லு. சோ இந்த நம்பிக்கையோடு, இந்த விசுவாசத்தோடு நம்முடைய விசுவாச வாழ்க்கையில கர்த்தர் சொல்வது, ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தா போதுமா, மலைகளையே பெயர்த்தெடுத்துட முடியுமா? அப்ப நம்ம விசுவாசம் எல்லாம் கடுகை விட சின்னது. அதனாலதான் நமக்குள்ள இவ்வளவு ஒரு நம்பிக்கை மேல ஒரு ஆட்டம். இப்போ இங்க சொல்றாரு, என்ன நடந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவர்கள் அங்கே போரிடுவதற்காக எல்லா இதோடு ஆயத்தங்களோடு அநேக போர் வீரர்கள், ஸ்ட்ராங் பீப்புள் எல்லாம் போறாங்க. அங்க போனா அந்த பாபிலோன் நகரத்துல அரண்மனையை சுற்றி ஒரு பெரிய ஆறு ஓடுகிறது. அந்த ஆறு யூப்ரட்டிஸ் ரிவர். இது மிகவும் ஆழமான ஒரு, இதுல நிறைய முதலைகள்லாம் இருக்கு. சாதாரணமா அதுல இறங்கி நடந்து போவது மிக மிக கடினம். அப்போ இவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க,
ஏன்னா அந்த ஐடியா எப்படி பண்ணியிருப்பாங்க? நீங்க நினைக்கிறீங்களா இது ராஜாவுடைய ஐடியான்னு? கர்த்தர் அந்த நேரத்துல அந்த ஐடியாவை கொடுத்தார். என்ன செய்தாங்க? தண்ணிய திசை திருப்பினார். பக்கத்தில் உள்ள ஒரு சதுப்பு நிலத்துல பாயும்படி அந்த ஆற்றை வெட்டினார். அப்போ அந்த ஆறு வறண்டது. அப்போ நடந்து போகிற மாதிரி சேரா இருந்தாலும் நடந்து போகலாம், ஆனா ஸ்பீடா போக முடியாது. அப்பவும் பயம். நாம போகும்போது அரண்மனை கோட்டை வாசல்ல இருந்து ஜனங்கள் பார்த்து நம்ம மேல அன்பு எறிய முடியும். இந்த பயத்தோடு தான் போறாங்க. ஆனா தீர்க்கதரிசனம் என்ன சொல்றது? நான் உனக்கு முன்னே போய் கோணலானதையெல்லாம் செய்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை அதன் தாழ்பால்களை நிலைப்படுத்தி உள்ள இருக்கிற பொக்கிஷங்களை தருவேன்னு சொல்லிட்டாரா? இப்போ இவங்க அதுல கடந்து போறாங்க. அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிறாங்க, அவங்களுடைய விசுவாசத்தை தைரியப்படுத்திக்கிறாங்க. ராஜா கூட போறாரு. நேய சமயங்களில ராஜாக்கள் வசதியான ஒரு இடத்துல இருந்துட்டு தங்களுடைய மக்களை இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு அனுப்புவாங்க. இது காமன். ஆனா அப்படி செய்யும்போது அந்த ராஜாக்களும் சரி, இந்த மக்களும் சரி, ஒரு சரியான ஒரு நிலைமையில அவங்க யுத்தத்தை செய்ய முடியாது. நிறைய தவறுகள் நேரிட வாய்ப்புண்டு. தாவீதும் கூட யுத்தத்துக்கு போகும்போது இவர் தனியே உப்பரிகையின் மேலே ஏறி நின்று உலாத்திட்டு இருந்தார். பெரும் பாவத்திற்குள்ளாக வீழ்ந்தார். So what do we have to do? We should do அந்த ரைட் வாக் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். இப்ப இங்கேயும் இந்த ராஜா கூட போறாரு. போய் அங்க இருக்கிற அந்த அந்த தண்ணீர் எல்லாம் திருப்பின உடனே அங்க இருந்த அந்த லேண்ட்ல அவங்க நடந்து போறாங்க. அப்பவும் அவங்க மேலேயே தான் பார்த்துட்டு போறாங்க. ஏன்னு சொன்னா கோட்டை சுவர்ல இருந்து யாராவது அம்புகளை விட்டு எய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க உள்ளே என்ன நடந்துட்டு இருந்ததுன்னு தெரியுமா? உள்ளே ஒரு பெரிய செலிப்ரேஷன் பார்ட்டி. அது ஒரு ரெக்லஸ் பார்ட்டி. ஒரு குறிப்பிட்டு சொல்லுவதற்கு அங்க ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஒரு ஆடம்பரமாக, ரொம்ப வீண் செலவுகளோடு, ஒரே குடியும் வெறியுமாய் அந்த இடத்துல நடந்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். மொராலிட்டியே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பார்ட்டியாய் அங்கு நடந்து கொண்டிருந்ததை நாம் வாசிக்கிறோம். தானியேல் 5ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய இன்னும் விளக்கம் தெரியும். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில அவர்களுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள்னா, அந்த பார்ட்டிக்கு நான் தான் சொன்னேன்ல, இவர்களுக்கு 127 நாடுகளில இவங்க ஜனங்க இருக்காங்க. சோ அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் பார்ட்டிக்கு வர சொல்லி அழைப்பு கொடுத்துருக்கு. சோ அவங்க எல்லாம் வருவாங்க. எந்த நேரத்துல வருவாங்க? எல்லாரும் ஒரே நேரத்துல வர முடியாது. அதனால கோட்டை கதவுகளை ரொம்ப தைரியத்தோடு, யாரும் எங்களை எதிர்க்க முடியாது, we are very strong, எங்களை ஒருத்தரும் வீழ்த்த முடியாதுங்கிற ஒரு தவறான எண்ணத்தோடு அதை திறந்து வைத்திருந்தார்கள். பூட்டவே இல்லை. தாழ்பால்களை நிலைப்பற்றேன். பாருங்க, கதவு திறந்தபடி இருந்தது. போய் அதை உடைக்கணுமோ திறக்கணுமோ எதுவும் இல்லை. ஆல்ரெடி இட் வாஸ் ஓப்பன். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்படி காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வாரா? நமக்கும் செய்வார். அதான் அங்க இருக்கிற செய்தி. நாம் எந்த காரியத்தை கொண்டு சோர்வடைய வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா ஆல்வேஸ் ரிமெம்பர், God is bigger than the biggest problem of yours. உங்களுடைய பெரிய பிரச்சனைக்கு மேல நம்ம ஆண்டவர் பெரியவர். அவரால எல்லாவற்றையுமே நமக்கு சாதகமாய் செய்ய முடியும். ஆச்சரியமாய் நடத்துவார். இங்க இவர் நினைக்கவே இல்லை இப்படி எல்லாம் நடக்கும்னு. அப்படியாக, ஏன்னா அந்த கோரேஸ்க்கு கர்த்தரை பற்றி தெரியவே தெரியாது. பட் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப். இப்படி நடக்கும்னு சொல்லி 200 வருஷங்களுக்கு முன்பாகவே
தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டாயிற்று. பாருங்க, அது 200 வருஷம் ஆன பிறகுதான் அதை நிறைவேற்றாரு. அப்போ ஒருவேளை அந்த 200 வருஷம் காத்திருந்திருப்பாங்க கொஞ்சம் பேர். எங்களை எப்போ விடுவிப்பீர் சுவாமி, அந்த ஜெனரேஷனே போயிருக்கும். அன்றைக்கெல்லாம் 100 140 அப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அவங்க கூட இறந்து போயிருப்பாங்க கொஞ்சம் பேர். அப்போ இந்த ஒரு விடுதலையே அவர்கள் காணாமலேயே போயிருப்பாங்க. பட் God was faithful and he is faithful even today. அப்படியாக அந்த மக்களுக்கு கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருந்தது. இந்த இப்படி கதவெல்லாம் திறந்ததுனால அங்க ஏற்பட்ட சலசலப்பு, ஏற்பட்ட வீசின காற்று, இதையெல்லாம் பார்த்து அந்த பெல்ஷசாருடைய அப்பா அந்த பார்ட்டியை விட்டு ஓடி போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு ஏதோ தவறு நடக்குதுன்னு ஓரளவு சென்ஸ் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. ஆனா அந்த பெல்ஷசார் எதுவும் அவருக்கு புரிந்து கொள்ளுகிற ஒரு மனநிலையில் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எத்தனை எச்சரிப்பு கொடுத்தா கூட அது அவங்களுக்கு ஏறவே ஏறாது. பிகாஸ் தேர் மைண்ட், தேர் ஐஸ், தேர் ஹார்ட்ஸ், தே ஆர் ஆல் பிளைண்டட். அதனால அவங்களுக்கு இதை புரிஞ்சுக்கவே முடியாது. அப்படித்தான் பெல்ஷசார். அதனால அவர் என்ன பண்ணாரு, இன்னும் இன்னும் குடிக்கவும், இன்னும் இன்னும் நல்ல ரசங்களை கொடுக்கவும், இதற்கு ஆலயத்தில் இருந்த பொன் பாத்திரங்களை பயன்படுத்துகிற அளவுக்கு துணிகரமாய் காரியங்களை செய்து கொண்டிருந்தார். ஆலயத்துல இருந்தன்னு என்ன, இவங்களை இங்க பிடிபடும் போது சாலமோன் ஆலயத்திலிருந்து அங்கு பயன்படுத்தப்பட்ட, அங்கு பாதுகாக்கப்பட்ட அந்த பாத்திரங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க என்ன பண்றாரு, திராட்சரசம் ஊற்றி மதுபானத்தை ஊற்றி ரொம்ப அவலட்சணப்படுத்துகிறார். கர்த்தருக்கு அவருடைய காரியங்கள் எல்லாம் செப்பரேட்டடா இருக்கணும். ஹோலினஸ்னாலே செப்பரேஷன். கர்த்தருக்கு அது பரிசுத்தமாய் அது வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை தவறாய் நாம் பயன்படுத்துவோமானால் அதற்குரிய தண்டனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவரும் அப்படிதான். உசியா ராஜா புஷ்டத்தை பெற்றார். நாம் வாசிக்கிறோம் இல்லையா, அவர் ஒரு ராஜா, ஆனாலும் அவர் ஆசாரியர் அல்ல. தன்னையே அதற்கு தனக்கு அதிகாரம் இருக்குன்ட்டு அவர் செய்தாரு, தன்னையே பெற்றுக்கொண்டார். சோ எந்த சூழ்நிலையிலும் நான் யார், எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன, நான் எதை செய்ய வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது, அதை மீறவும் கூடாது. அப்படி மீறி செய்தால் இப்படியான தண்டனைகளுக்குள்ளாகும். சோ இங்கேயும் அப்படி ஆச்சு. இப்படி அவர் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா செய்யும் போது இவர்கள் உள்ளே வந்து அப்படியே ராஜ நட போட்டு நடந்து வந்தாங்க. கோரேசும் அவருடைய வீரர்கள் அதை பார்த்த உடனே எல்லா மக்களும், அந்த கேட் பகுதியில இருந்தவங்க எல்லாம் கலங்கி போயிட்டாங்க. செய்தி போகுது ராஜாக்கு. ஆனா ராஜா அங்க வேற ஒரு காரியத்தை கண்டு முழங்கால்கள் எல்லாம் நடுங்கிட்டு நிக்கிறாரு. என்னது அது, ஒரு கையுறுப்பு வந்து எழுதி மேனே மேனே தெக்கல் உபாசின் அப்படின்னு அங்க எழுதப்படுகிறத பார்த்தார். நியாய தீர்ப்பு அங்க எழுதப்பட்டிருந்தது. இதை பார்த்த உடனே அவர் முழங்கால் எல்லாம் நடுங்கி மூஞ்சி எல்லாம் வெளிரி போய், அப்படி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது இங்க ஒரு படையே உள்ள வந்த போது ஒண்ணுமே செய்ய முடியல. ஸோ பிளட்லெஸ் எஃபர்ட்லெஸ் பேட்டில். எதுவுமே அங்க அவங்க வந்து எக்ஸர்ட்டே பண்ணாம ஒரு வெற்றியை அவர்கள் பெற்றார்கள். கர்த்தர் நமக்கும் அப்படிதான் செய்யும். நீங்கள் சும்மா இருங்க, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் என்னுடையது. கர்த்தர் அப்படிதான் சொல்றார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்க. கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஒரு புது வாழ்வு. இதை விளங்காம நாம சுய முயற்சியில சாயும் போது நாம் வெட்கப்பட்டு போவோம், தோல்வி அடைவோம். இவர்கள் அப்படியாக அந்த அந்த யுத்தத்தை வென்றார்கள் என்று பார்க்கிறோம்.
ஸோ அவ்வளோ ஒரு பெரிய பர்ஷியன் எம்பையர், அந்த மஞ்சள் கலர் அவர் உருவாக்கினது மாத்திரமல்ல, இந்த பச்சை கலரா இருக்கிற அந்த பாபிலோனிய எம்பையரையும் அவர் சொந்தமாக்கி கொண்டார். இப்படி அந்த நாட்கள்ல அந்த காரியங்கள் நடந்தது. அப்போ அங்கிருந்து எல்லாவற்றையும் பாபிலோன் அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி மிகவும் செல்வ செழிப்பான ஒரு நகரம். அந்த செல்வ செழிப்பே தான் அவர்களுக்கு பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய, பாவத்தை என்ன சொல்றது, பாவ துணிகரமாய் பாவங்களை செய்வதற்கு காரணமாயிருந்த ஒரு நகரம். ஆனாலும் அப்படியாக அந்த நகரத்துல அவர்கள் வந்து அவர்கள் அந்த இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அவர் எவ்வளவு பவுண்ட் வெயிட் கோல்டு எடுத்தாரு, சில்வர் எடுத்தாருன்னு எல்லாம் போட்டிருக்கு. மிக அதிகமாய் அவர் சூறையாடினார் என்று பார்க்கிறோம். இத நம்ம எஸ்ரா 1 அதிகாரம் 1 to 3 2 நாளாகமும் இந்த கடைசி அதிகாரத்துல 6 அதிகாரத்துல கடைசி வசனங்களிலும் நாம இதை குறித்து வாசிக்கிறதை பார்க்கணும். சரி, இப்ப 200 வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் கோரேஸ் ராஜாவின் வாழ்க்கையில நிறைவேறிச்சு. நாம் இன்றைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா, 2000 வருஷத்திற்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இன்று நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்ணார காண்கிறோம். இந்த என்ன ஒரே ஒரு இதுனா, நமக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கணும். நம்முடைய கண்கள் குருடாகாமல் இந்த உலக காரியங்களில இந்த மேலோட்டமாய் வசனங்களை வாசிச்சுட்டு போகிற ஒரு நிலைமையை விட்டு இதுல இருந்த பேக்ரவுண்டு, அன்றைக்கு நடந்த சூழ்நிலை, இதுல என்ன கர்த்தர் சொல்றாரு, எனக்கு ஏற்பட வேண்டிய நம்பிக்கை, இதையெல்லாம் அப்படியான ஒரு இதுல நம்ம இதை புரிஞ்சு படித்தோமானால் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். சரி, நம்ம இப்ப இத பார்க்கிறோம். ஃபர்தரா இன்னும் இந்த கோரேசை பற்றி ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது, அவர் எந்த மதத்தையும் அவர் திணிக்கவில்லை. அவர் பல மதங்களை கொண்டவர், பல கடவுள்களை வணங்குகிறவர், பாலித்திஸ்ட். அதனால யாரையும் அவர் திணிக்கல. நீ என்ன வேணா, உனக்கு என்ன கடவுள் வேணுமோ நீ வணங்கிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. இவரே இந்த பாபிலோனை வெற்றி கண்ட பிறகு அந்த பாபிலோன் கடவுளாகிய மோர்டுக் என்கிற விக்கிரகத்தை அவர் வணங்கினவர். அவருக்கு யாவையுமே அதிகமாய் தெரியாது. திரும்ப திரும்ப சொல்லுது, ஒரு புறஜாதியானாகிய ராஜா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ கர்த்தரை அறிந்த பிறகுதான், கர்த்தருக்கு என்று நீ உன்னை ஒப்பு கொடுத்த பிறகுதான் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார் அப்படின்னு நினைக்காத. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருந்தால், நீ எப்படியா இருந்தாலும் அவர் உன்னை பயன்படுத்த முடியும். ஒரு கழுதையை கூட அவர் பயன்படுத்துவார். ஆகவே நாம் we have to be available. நமக்கு என்ன திறமை இருக்கு, நாம என்ன பரிசுத்தமா இருக்கிறோம், எவ்வளவு தூரம், அதெல்லாம் இல்லை. நீ இப்படி பயன்படுத்தப்படும் போது உனக்கு கர்த்தர் சொல்லி தருவார். இதெல்லாம் எனக்கு பிரியமில்லை, இதெல்லாம் உனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு அவரே சொல்லி கொடுப்பார். அதை கீழ்ப்படிந்தாலே நாம் பரிசுத்தவான்களாய் மாறிவிட முடியும். சோ இங்க அவர் அப்படிதான் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இவரை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. பெயர் சொல்லி அழைக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல். அது ரொம்ப பர்சனல். அது நம்மளுடைய நெருக்கமான உறவை காண்பிக்க. நீங்க எல்லாரையும் பெயர் சொல்லி கூப்பிட முடியுமா? அவங்க பெயர் உங்களுக்கு தெரியணும். யார் பேர் உங்களுக்கு தெரியும்? உங்களோட நெருக்கமா இருக்கிற உங்க இனத்தார்லயே நிறைய பேர் தெரியாது இல்லையா? ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நம்மளோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, இவங்களை தான் நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறோம். நம்ம சத்தம் கேட்டோன்னே அவங்க மகிழ்ச்சியோடு திரும்பி பார்ப்பாங்க. அப்படி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய உறவு இருக்கணும்.
இவருக்கும் அப்படித்தான். கர்த்தர் அவரை அப்படியாக பெயர் சொல்லி ஒரு பிரத்யேக பணிக்காக அவரை அபிஷேகித்து ஒரு பிரத்யேக விதத்தில அவரை பயன்படுத்தினார். இதை நமக்கு ஒரு ஒரு சேலஞ்சிங் பர்சனாலிட்டி. இதை அவர் செய்ததற்கு ஒரு நோக்கத்தை அந்த வசனத்துல சொல்றாரு. பின்பகுதியில, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபின் நிமித்தமும் இஸ்ரவேலின் நிமித்தமும் இதை நான் செய்தேன். கோரேசு நிமித்தமா நான் இதை செய்யல, என் ஜனங்களுக்காக நான் இதை செய்தேன். அவர் எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தன் ஜனங்களை மறவாத தேவன். அவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங் இல்ல. நாம அவருடைய ஜனங்களா இருப்போமானால் கர்த்தர் நம்மை மறக்கவே மாட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் நம்மை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். இது நாம இங்க பார்ப்போம். இன்னொன்று, வரலாற்றை கர்த்தர் அமைத்து வைக்கிறார். அவர் அதை நடத்துறார். அது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த காலகட்டத்தில் இது இருக்கணும், அது இருக்கணும்னு சொல்லி எல்லாவற்றையும் அவர் அமைக்கிறார், வடிவமைக்கிறார். இது அடுத்த ஒரு பியூட்டி. இதையெல்லாம் கர்த்தர் எதற்கு செய்கிறார்? தன் ஜனங்கள் சுதந்திரமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இதை செய்கிறார் என்று நாம் பார்க்கலாம். ஒருவேளை இன்றைக்கு கூட நம்முடைய சபையில இந்த காலகட்டத்துல நாம் நல்ல ஒரு சுதந்திரமான ஒரு நாட்கள்ல இருந்தார்கள். எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு சில வேளைகளில நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் கடினமான பாதையிலே கடந்து செல்வதை பார்க்கிறோம். நமக்கு எதிராளிகள், நம்மை துன்புறுத்துகிறவர்கள், கூடி கூட ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வேலை செய்யற இடத்துல நிறைய பிரச்சனை, நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு அந்த மாதிரி சொல்றத நம்ம பார்க்கிறோம். டாக்டர்ஸா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கே அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றத நாம கேள்விப்படுகிறோம். சோ இப்படி இருக்கிற சூழ்நிலைகள்ல கர்த்தர் இதை ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மை உருவாக்க, நம்மை பரிசுத்தப்படுத்த, நம்முடைய அழைப்பை, நம்முடைய பர்பஸை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக, நம்முடைய நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இதை நமக்கு அனுமதிக்கிறார் என்று நம்ப. சோ இதை கண்டு நம்ம புலம்ப கூடாது. நிறைய பேருக்கு கேள்வி என்னன்னா, கர்த்தர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? அவரோட பிள்ளைன்னா அவருக்காக உழைக்கிறேன், எனக்கு இப்படி பிரச்சனை வந்திருக்கு, எதுக்காக எனக்கு இப்படி பிரச்சனை வரணும்? கர்த்தர் இதை தடுக்க கூடாதா? கர்த்தர் அப்ப என்ன செஞ்சிட்டு இருக்க? கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்காரு. நமக்கு இதுக்கு நல்ல உதாரணங்களே வேதத்துல வைத்திருக்கிறார். யோபு வச்சிருக்காரு, யோசேப்பை வச்சிருக்கிறார். அது முடிவுல என்னன்னு நம்ம பார்க்கிறோம். பொன்னாய் விளங்குவேன், என்னை புடமிட்ட பின்பு நான் பொன்னாய் விளங்குவேன். அவரை 13 வருஷம் ஜெயில போட்டு அதுக்கப்புறம் உயர்த்தினார். அவர் கை அசைச்சா எல்லாரும் அசைக்கணும். அப்ப அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். God has a purpose. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். எந்த சிச்சையும் அது வீணே இல்லை. It has a redemptive purpose, an eternal purpose. So we have to just surrender ourselves. இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அதான் கோரேசுக்கு தன்னை ஆண்டவரை அழைச்சாரு, தனக்கு அபிஷேகம் பண்ணினாரு, தன்னை வழி நடத்துவாரு, தன்னை ஆசீர்வதிப்பாரு, பயன்படுத்துவாருன்னு ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. ஆனா பயன்படுத்தப்பட்டார். ராஜாக்களின் இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்களை போல் இருக்கு. இன்றைக்கும் நம்ம எலெக்ஷனுக்கு போறோம், எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். எலெக்ஷன்ல நிக்கிற ஒரு ஆளுக்கும் கர்த்தரை தெரியாது. ஆனா கர்த்தர் யாரையோ ஒருத்தர் அதிகாரத்துல வைக்க போறார். வைக்க போகிற அந்த மனிதனுக்காக அது யாரா இருந்தாலும் நாம ஜெபிக்க வேண்டியவங்களா இருக்கும். அவன் கர்த்தர் கைக்குள்ள இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கணும். கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒரு பர்சனா இருக்கணும் அப்படின்னு நாம
ஜெபிக்க அழைக்கப்படும். ஏன் சொன்ன ஜெபம் இல்லாம நமக்கு இந்த காரியத்துல வெற்றி கிடையாது. பயங்கர ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கணும். பவர், மணி, பை ஃபோர்ஸ், த்ரெட், இப்படி எல்லாம் காரியங்கள் கட்சி தலைவர்களுக்கும் இருக்கு, கட்சி மெம்பர்ஸ்க்கு இருக்கு, சாதாரண மக்களாகிய நமக்கும் இருக்கு. நிறைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நிறைய செய்யறாங்க. இதையெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணினோம்னாலே நாம அவர்களுக்கு அடிமைகளாகி விடுவோம். ஒருபோது இதுக்கெல்லாம் நம்ம இணங்கவே கூடாது. நாங்க போடுறத போடுறோம், ஆனா நீங்க கொடுக்குற எதுவும் எனக்கு வேண்டாம். ஏன்னா ஒரு கட்சிக்கிட்ட இருந்து வாங்கலாமா? கூடவே கூடாது. எந்த கட்சிக்கிட்ட இருந்து வாங்கக்கூடாது. அப்பதான் நீங்க தனிப்பட்ட விதத்துல நல்ல பொருள்களை கொடுக்குறாங்க. ஒரு ஆசிலேஷன் நல்லாதான் இருக்குங்க. நீங்க வாங்கிட்டு ஒரு ஏழைக்கு கொடுக்கலாம் இல்ல, ஆனா என் பேர் அங்க ரெஜிஸ்டர் ஆயிரும்ல, நான் வாங்கிட்டேன். அந்த நிலைமை நமக்கு நேரிடக்கூடாது. இப்படி தெளிவா இருக்கணும் நாம. நாம எல்லா விஷயத்திலும் இதெல்லாம் நம்ம நெகேமியாவை படிக்கும்போது, இப்படி தலைவர்களை பற்றி நாம் வாசிக்கும் போது நமக்கு நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நெகேமியா did not even accept what was due to him. ஏன்னா அது நிமித்தமாய் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, அது நிமித்தமாய் அவரை தவறாய் பேசுவார்கள். அப்படிங்கிற ஒரு நிலைமையினால அவருக்கு இது உரிமைதான், அவர் இதை வாங்கி கொள்ளலாம், ஆனா வாங்கிக்கல. இப்படியெல்லாம் ஒரு தெளிவான லீடர்ஷிப். டேவிட் அவரும் இந்த மாதிரி தான், எல்லாம் சரியா பகிர்ந்து கொடுத்தார். வந்தவனுக்கும் கொடுத்தார், வராதவனுக்கும் கொடுத்தார். இப்படி எல்லாவற்றிலும் நம்ம சில காரியங்களை நல்லா கற்றுக்கொள்ளணும், வாழ்க்கையில அபியாசிக்கணும். சரி, இப்போ 6:7 என்ன பாக்குறோம்னா, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன், நானே கர்த்தர். அவருடைய நோக்கம் என்ன? இவனை இப்படி பயன்படுத்துறதற்கு ரெண்டு நோக்கம். ஒண்ணு, தன் ஜனங்களை மீட்கும்படியாக. ரெண்டாவது, இந்த புறஜாதி நல்ல ராஜா கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக. இந்த இரண்டு காரியத்தை தான் அவர் முக்கியப்படுத்துறார். 7ஆம் வசனத்துல பாக்குறோம், ஒளியை படைத்து இருளை உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் சொல்ற. அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு ஒளிக்கு ஒரு கடவுள், இருளுக்கு ஒரு கடவுள். அந்த பெயரை பார்த்தீங்கன்னா, அந்த ஒளி நல்ல நல்ல கடவுள், அவர் பேரு அஹுரா மஸ்தா. இருள், இருள்னு சொல்லும் போதே அது பாவம், தவறு, எல்லாம் தீங்கு. அந்த கடவுள் பேரு அங்கரா மைன்யா. இப்படி இரண்டு கடவுள்கள் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் அந்த இரண்டு கடவுளையும் வணங்கினார்கள். ஆனா நமக்கு கர்த்தரே தான், கர்த்தர் ஒருவரே, அவரே தான் எல்லாவற்றையும் படைத்தார். அப்போ அவர் தான் தீங்க படைச்சாரா? அவர் தான் பாவத்தை உண்டாக்குனாரா? நிச்சயமா இல்லை. ஒருபோதும் சாத்தான் கர்த்தருக்கு எதிராளியாய் நிற்க முடியாது. நமக்கு தான் அவன் எதிராளி, கர்த்தருடைய எதிராளி கிடையாது. சரியா? அதை நாம் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் ஒருவரே, அவர் தான் எல்லாமே. அப்ப ஏன் இப்படி தீங்கு இருக்கு? அதை கர்த்தர் அனுமதிக்கிறார். எதற்கு? அதுல ஒரு நித்திய நோக்கம் உண்டு. அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை மேன்மைப்படுத்தவும், இயேசு கிறிஸ்துவின் நித்திய வாழ்வுக்குரிய அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் தாமே தன் மகனை, தன் குமாரனை சிலுவையில மறிக்க ஒப்பு கொடுத்தார். சோ அது ஒரு பெரிய தீங்கு. அந்த தீங்குக்கு இணையா எந்த தீங்கும் இல்லை. ஆனா அந்த தீங்கை கர்த்தர் செய்தார், அலோவ் பண்ணார். இயேசு கிறிஸ்துவுக்கே அலோவ் பண்ணார்.
இப்ப நமக்கு சில பிரச்சனைகள் வரும்போது ஏன் ஏன் ஏன்னு கேட்கறது அர்த்தமற்றது. காட் ஹாஸ் அ பர்பஸ். அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, வானங்களே உயர இருந்து சொரியுங்கள். எப்பவுமே அவர் தன்னுடைய கிரியேஷனை கூப்பிட்டு அதை பிரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். நீதியும் ரட்சிப்பும் எப்பொழுதும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததா இருக்கும். எப்பொழுதும் அது சேர்ந்தே வரும், அது சேர்ந்தே எழும்பும், அது சேர்ந்தே காரியங்களை செய்யும். இந்த 9:10 மனுஷன் எவ்வளவு ஒரு அற்பமானவன் என்பதை இங்கு பார்க்கிறோம். மண்ணோடுகள், களிமண், இவ்வளவுதான் நாம. ஆனா நாம பேசுற பேச்சு, நாம கர்த்தரை பார்த்து கேட்கிற கேள்வி, ஒரு சில வாலிபர்கள் பெற்றோரை பார்த்து கேட்கிற கேள்விகள், இதெல்லாம் கர்த்தர் ஐயோ ஐயோ என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆட்டிடியூடு நமக்கு இருக்கவே கூடாது. எப்பொழுதும் நாம் நன்றியுள்ளவர்களாக, கர்த்தர் தான் என்னை படைத்தார், சிருஷ்டித்தார், சிருஷ்டிகர் அவரே என்பதை நினைவு கூர்ந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இவர்களை நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் மகிமையை சொல்லி வருவார். சோ நம்ம படைச்சதுக்கே நோக்கம் அதுதான். அப்ப நாம அதை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அடுத்ததா இவர் இங்க சொல்றது, அதாவது விக்கிரகங்களால எந்த ஒரு ஃபியூச்சர் இதையும் சொல்ல முடியாது. ஆனா ஜனங்கள் எல்லாம் ஓடி ஓடி குறி கேட்கிறவங்கள்ட்ட, நாள் பார்க்கிறவங்கள்ட்ட போய் நிக்கிறத பார்க்கிறோம். ஜோசியர்கள்ட்ட அவங்க சொல்றதையெல்லாம் அப்படியே நம்புறதையும் நம்ம பார்க்கணும். ஆனா நிறைய கிறிஸ்தவ ஜோசியர்கள் இருக்காங்க, அவர்களும் கூட இப்படி எல்லாம் சொல்றாங்க. கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமா இல்ல அவர்களாய் உண்டு பண்ணின தீர்க்க தரிசனமா தெரியாது. ஆனா அவர்களும் கூட சில இப்படி காரியங்களை எல்லாம், சூழ்நிலைகளை எல்லாம் 1+1 2, 2+1 3 அப்படின்னு அவர்களா சில காரியங்களை சொல்லுவதையும் நாம் பார்க்கிறோம். நமக்கு அது இல்ல பிரச்சனை, அதற்குரிய பலனை அவங்க பார்த்துக்குவாங்க. நாம அங்கேயும் இங்கேயும் ஓடாம வேத வசனங்களை கற்று அது என்ன சொல்லுது அதை மாத்திரம் நாம கேட்கிறோம். அதனாலதான் கற்று சொல்றாரு, என்னிடத்துல கேளுங்க, என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளை எடுங்க. நீங்க என்ன கேளுங்க, இதை விட்டுட்டு போய் மனுஷங்கிட்ட போய் நிக்காதீங்க. நான் தான் இது எல்லாவற்றையும் படைச்சேன், குருவிய படிச்சேன், வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை படிச்சேன், அதையெல்லாம் வச்சுதான் அவன் நம்ம கணக்கு போட்டு சொல்றான். ஆனா அதையெல்லாம் படைச்ச நான் இருக்கேன்ல, என்கிட்ட கேளுங்கன்னு அவர் சொல்றத நாம பார்க்கணும். இது சொல்லி அந்த கடைசி வசனம் மறுபடியும் கோரேசை பற்றி சொல்லுவதாக நாம் பார்க்கணும். அவன் என்ன செய்வான்னா, ஜனங்களை எருசலேம் திரும்ப கட்டிப்படும்படி ஜனங்களை அந்த ஒரு தேசத்திலிருந்து அவர்கள் தேசத்துக்கு அவன் அனுப்புவான். இது ஏதோ சுய நோக்கத்தோடு சுய லாபத்தோடு அவன் செய்வதில்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவன் அதை செய்கிறான். ஏன்னா கர்த்தர் அவனுக்கு அந்த கட்டளையை கொடுத்திருக்காரு. அவன் உள்ளத்தை அப்படி திருப்புறாரு, ஒரு புற ஜாதி ராஜா. ஆனா அவன் உள்ளத்துல இப்படி ஒரு 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 டிரான்ஸ்பர்மேஷனை உண்டு பண்ணி, நீ என் ஜனங்களை அனுப்பு, அவர்கள் அங்கு சென்று எருசலேமை கட்டட்டும் அப்படின்னு அவர் சொல்றதா பார்க்கணும். இங்க இன்னும் என்ன பார்க்கிறோம்னா, எகிப்தின் சம்பாத்தியமும் வர்த்தக லாபம் இவைகள் எல்லாம் உன்னுடையதாகும். உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்றும் சொல்லி சுற்றி இருக்கிற ஜனங்கள் உன்னை நோக்கி விண்ணப்பம், எனக்காக ஜாம் பண்ணி, எனக்காக ஜாம் பண்ணிக்கங்க. எவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல. ஒருவருக்கு ஒருவர் சகோதர ஐக்கியத்துல சொல்வது அது வேற. புறஜாதி ஜனங்கள், எங்கன்னா காலேஜ் கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தேன். அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு பர்டிகுலர் இன்டென்ஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க.
ஆனா நாம எப்படி ஜெபம் பண்றோம்? குருட்டுத்தனமா ஜெபம் பண்றீங்களா? நம்ம ஜெபம் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஜெபிக்கப்படும். அவங்க சொல்லுவாங்க ஒரு பர்டிகுலர் இன்டென்ஷனுக்காக. என்ன பர்டிகுலர் இன்டென்ஷன்? அது என்னது? சொல்ல மாட்டாங்க. அப்ப எப்படி ஜெபிக்கிறது? அவங்கள்ட்டயே சொல்லுவேன். See, when we pray with sincerity, in truth. அப்போ நீங்க இப்படி ஏதோ ஒரு இன்டென்ஷன், அது என்ன இன்டென்ஷன் எங்களுக்கு தெரியலன்னா எப்படி? அட்லீஸ்ட் ஒரு ப்ராட் லெவல்லயே சொல்லணும்ல. ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் தான் they slowly started to understand. அப்போ இப்படி அவங்க சொல்லுவாங்க என்று சொல்லுகிறார். ஏன்னா இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லச்சை அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமல் கலங்காமலும் இருப்பீர். கர்த்தருடைய ஜனத்திற்கு என்று கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட ஆசீர்வாதம். என்றென்றைக்கும் கலங்க வேண்டியதில்லை, வெட்கப்பட வேண்டியது இல்லை. என் ஜனங்கள் எப்போதும் வெட்கப்படுவதில்லை. இதுதான் அவருடைய வாக்குத்தத்தம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை எல்லா பயத்துக்கும் விடுவித்தார். சோ நமக்கு ஒரு அவிசுவாசமோ ஒரு பயமோ ஒரு அவநம்பிக்கையோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ 18ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் எப்படி ஒரு கிரியேட்டர் என்பதை திரும்பவும் சொல்லி, நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை. சாவர்னிட்டி ஆஃப் காட். அந்த 18ஆம் வசனத்துல அவருடைய மகத்துவத்தை நாம் பார்க்கிறோம், ஆளுமை தன்மையை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நான் உருவாக்கிறேன். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டிக்காமல், ஏன் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பூமியை படைக்கும் போது முதல் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கும் போது அது வெறுமையா இருந்தது, அதை கர்த்தர் உண்டாக்கினார் நம்ம பார்க்கணும். அதை வெறுமையாக்கி அதை உண்டாக்கினார்னு இல்லை. இல்ல, அது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. என்னன்னு சொன்னா, the earth was without form and void. இப்படி சொல்றது எப்படி இருக்கு? earth became without form and void. என்ன அர்த்தம்? அந்த பூமி வெறுமையாகவும் ஒன்றுமில்லாமையாகவும் ஆனது அப்படின்னு பாக்குறோம். ஆனா கர்த்தர் பூமியை வெறுமையிலிருந்து உருவாக்கினாருங்கிறோம். ரெண்டுக்கு நல்ல டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இதத்தான் கேப் தியரின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தே ப்ரொனவுன்ஸ். ஒரு சின்ன வார்த்தை வித்தியாசம்தான், அதை வச்சு அவங்க மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார். எங்கேயும் அது இட் வாஸ் விதவுட் ஃபார்ம் அண்ட் வாய்ட் அப்படின்னு இருக்குதே தவிர இட் பிகேம் விதவுட் ஃபார்ம் அண்ட் வாய்டுன்னு இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க இதுக்கு இன்னொரு ஆதாரமா என்ன சொல்றாங்கன்னா, ஃபாசில்ஸ் சொல்றாங்க. அன்றைக்கே நிறைய ஃபாசில்ஸ் இருந்தது. It dated back to so many years before man could come னு அவங்க சொல்றாங்க. இருக்கலாம். ஆனால் இவங்க சொல்ற மேனு எத்தனை வருஷத்துல உள்ள மேனுன்னு தெரியாது, ஹோமோசேபியன்ஸ். ஆனா ஆதாம், முதல் ஆதாம், அவர் பாவம் செய்த போதுதான் மரணம் வந்தது. ரோமர் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ ஒரு மனுஷனுடைய பாவத்தினால மரணம் வந்தது. இதுல எங்க வேர்ல்டு வாஸ் மேட் விதவுட் ஃபார்ம் அண்ட் வாய்டு, இதுல எங்க ஃபாசில்ஸ் வந்தது?
ஆதாம படைச்ச ஆண்டவர், ஒன்றுமில்லாமல் இருந்ததுல இருந்து படைத்த ஆண்டவர். அப்பதான் அவன் பாவம் செய்தான். அதுக்கப்புறம் மரணமே வந்தது. ஸோ இந்த கேப் தியரின்னு இந்த மாதிரி சயின்டிபிக்கா சிலதெல்லாம் வச்சு அவங்களுடைய திறமையில, வாய்க்கு வாய் பேச்சுக்களில, சாதுரியத்துல நம்மை வெல்லணும்னு நினைக்கும் போது, நமக்கு வேதம் சரியாய் அறிந்திருப்போமானால், புரிந்திருப்போமானால், அவர்களுக்கு நாம் மெதுவாக பிரதியுத்தரத்தை சொல்ல முடியும். முயற்சிக்காதீங்க, ஆர்கியூ பண்ண முயற்சிக்காதீங்க. சரியா தெரியுது அப்படின்னா அழுத்தமா அந்த உண்மையை சொல்லிவிடுங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம அவங்களோட கூட ஆர்கியூ பண்ணுவது அவசியமே கிடையாது. இன்னும் அடுத்த வசனம், விருதாவாய் என்னை நோக்கி பாருங்கள். எப்பவாவது கர்த்தர் அப்படி சொல்வாரா? சீக் மீ இன் வெயின். நிச்சயம் அவர் சொல்லவே மாட்டார். எரேமியா 29:13 என்ன சொல்லுது? என்னை தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், நீங்க அப்போ பிழைப்பீர்கள். சோ நாம அவரை தேடணும், அப்ப நாம கண்டடைவோம். ஒரு பர்பஸோட நாம அவரை தேடணும். சும்மா சீக் மீ இன் வெயின், விருதாவாய் என்னை தேடாதீர்கள். நான் அப்படி தேடணும்னு சொல்லவே இல்லை. எப்ப நீ என்னை தேடினாலும் நீ என்னை கண்டுபிடிச்சிருவ. ஆனா அத எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி தேடணும் அப்படிங்கறத நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சில வசனங்கள் இருக்கு, அதிகாலையில என்ன தேடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ காட் ஹஸ் டாட் அஸ் எவ்ரிதிங். இது விளங்காதவங்க தான் இப்படிவெல்லாம் சில வேண்டாத குதர்க்கமான ஆர்கியூமெண்ட்ஸ் அவங்க வைக்கிறத நாம பார்க்கணும். சரி, இதோட முடியுது, அதனால இதையும் முடிச்சிடலாம். கடைசி வசனங்க அதுல என்ன சொல்லுதுன்னா, முதல்ல பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி. அவர் வந்து இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தபோது கூட அவர் வந்து எல்லாரையும் சிருஷ்டியாக்குங்கன்னு சொன்னது பூமியின் முடிவு பரியந்தம். எல்லா இடத்துலும் நீங்க போய் அதை அறிவிங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க, அப்போ ரசிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. அதற்கு ஒரு முக்கியமான ஒரு டிப்பு கொடுக்கிறாரு. என்னை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்க பழக வேண்டும். அப்ப என்ன ஆகும்? முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் எனக்கு என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். பொதுவா சத்தியம் செய்யறவங்க யார் மேலேயாவது வச்சு சத்தியம் பண்ணுவாங்க. கர்த்தர் அதை விரும்புறதே இல்லை. இந்த இடத்துல தன்னையே சொல்லி அவர் சொல்றாரு, இது மாறுவதில்லை என்கிறார். அடுத்து, என்னிடத்தில், கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் நீதியும் வல்லமையுண்டு என்று சொல்லி எல்லாரும் என்னிடத்துல வருவாங்க. அதனால நிறைய பகைவர்கள் உண்டாவாங்க. ஆனா அவங்க எல்லாம் வெட்கப்படுவாங்க, அவர்கள் எல்லாரும் அழிந்து போவார்கள், அவர்கள் திட்டங்கள்லாம் வாய்க்காமல் போகும். ஆனா கர்த்தருடைய சந்ததியோ நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டு. என்னை நோக்கி பாருங்கள்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளமாக என்னாகமம் 21 ஆரோனுடைய கோலை பார்க்கும்போது யாரெல்லாம் அந்த கோலை பார்த்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் சுகம் கிடைத்தது இல்ல? யாரெல்லாம் சிலுவையை நோக்கி பார்க்கிறாங்களோ, மரத்தை அல்ல, தொங்கின இயேசுவை நோக்கி பார்க்கும்போது மீட்பு அவர்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஏன்னா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு கதை இருக்கு. நான் அதை ஐ வாண்ட் டு டெல் யூ. சார்ல்ஸ் ஹடாக் சர்ஜன் அப்படிங்கிற ஒரு வேத அறிஞர், சிஹெச் சர்ஜன், ஸ்பர்ஜன் அப்படின்னு நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கோம். இவர் வாலிப வயசுல அவர் வந்து கர்த்தரை அதிகமாய் தேடாமல் இருந்தார். ஒரு பனிக்காலம், அவருடைய வாழ்க்கையில அவருக்கு மிகுந்த சோர்வு, தோல்வி, வெறுமை, ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. அந்த நாட்கள்ல இப்படி எல்லாம் இருந்தா அவங்க கோயிலுக்கு தான் போவாங்க. அங்க ஒரு அப்படியே போனாங்க, அங்க ஒரு பெரிய சர்ச் இருந்துச்சு. அதுக்கு போலான்னு போனா அது ரொம்ப தூரமா இருந்ததுனால ஒரு ஷார்ட்கட்ல போய் அங்க ஒரு சின்ன சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு போயிட்டார். கடைசியில போய் உட்காந்துட்டார். ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க.
காத்து காத்து பாக்குறாங்க, பாஸ்டர் வரல. ஏன்னா பனி, அப்படி ஒரு பனிப்பொழிவு. அதனால அங்க இருந்த சீனியர் கேட்டகிஸ்ட் வந்து அவர் நடத்துறாரு. சோ பாஸ்டரே வரல. ஒரு நமக்கு எப்படி இருக்கும், நாம எல்லாம் அந்த மாதிரி போனோன்னா ஸ்பீக்கரே வரல. ஐயோ இந்த கேட்டகிஸ்டா, இவர் எப்பவும் செய்யறவர் தான், என்னத்தையோ பேசுவாரு அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் இருக்கும் இல்லையா? அது மாதிரிதான் அவர் உட்கார்ந்துருந்தார். கடைசியில உட்கார்ந்துருந்தார். அவர் வந்தார். அவர் வந்து செய்தியை சொன்னார். ரொம்ப ஷார்ட் செய்தி. அது என்ன அவர் சொன்னாருன்னா, என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள். நான் கெத்செமனே தோட்டத்துல வியாகுலத்தோடு இருக்கிறேன், என்னை நோக்கி பாருங்கள். என்னுடைய ஆத்மாவை மரணத்துக்குள்ளாக ஊற்றி கொண்டு நிற்கிறேன், என்னை நோக்கி பாருங்கள். மரத்திலே நான் தொங்கி உங்களுக்காக ஜீவனை கொடுக்க இருக்கிறேன், என்னை நோக்கி பாருங்கள். இப்படின்னு சொல்லி ஒரு 3-4 என்னை நோக்கி பாருங்கள் சொல்லிட்டு அவரு அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபத்துல இருக்கிறார். அப்ப அவர் சொன்னாரு, நீ ஏழையா இருந்தாலும் என்னை நோக்கி பார்க்கலாம், ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் என்னை நோக்கி பார்க்கலாம், இல்ல ஒரு முட்டாளா இருந்தா கூட நீ என்னை நோக்கி பார்க்கலாம், பலவீனனா இருந்தா கூட என்னை நோக்கி பார்க்கலாம், எந்த ஒரு தடையும் இல்லை நீ என்னை நோக்கி பார்க்கிறதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து கை நீட்டி, இங்க ஒரு வாலிபன், ஏன்னா அந்த சபையில எல்லாரும் வயசான ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க, இத ஒருத்தன் தான் வாலிபன். இங்க ஒரு வாலிபன் உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அவர் முகத்துல அவ்வளவு கவலை இருக்கு. உனக்கு, நீ நினைக்கிற உனக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல, எனக்கு எதுவும் உதவி செய்யல, என் பாவ நிலைமைய எதுவும் மாற்றாது அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா இது எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றக்கூடியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீ அவரை நோக்கிப்பார். திரும்ப திரும்ப சொல்றாரு, லுக், லுக் யங் மேன், லுக் நவ் அப்படின்னு ரொம்ப சத்தமா சொல்லிட்டு அவரையே பார்த்து ஒரு ஜெபத்தை பண்ணி குடிச்சிட்டார். எல்லாரும் இது முடிஞ்ச உடனே அல்லேலூயா பாடிட்டு வெளியே வந்தாங்க. இந்த மனிதனும் அப்படியாக சந்தோஷமா பாட்டு பாடி வெளியே வந்தார். ஆனா அவர் போகும்போது அவருக்குள்ளாக ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன். அவர் உள்ளத்துல தான் பாவிங்கிறத உணர்ந்தார். சின்ன வயசுல சண்டே ஸ்கூல்ல படித்த 51ஆம் சங்கீதத்தை அவருக்கு ஞாபகத்துல வந்தது. நீர் என்னை ஈசோப்பினால் கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி அப்படிதான் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவர் செய்த ஒரே காரியம் கர்த்தரை நோக்கி பார்த்தார். இன்னைக்கும் நாம செய்ய வேண்டிய ஒரே காரியம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நம்முடைய சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு இந்த ரகசியத்தை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா நோக்கி பார்க்கும்போது ரட்சிப்பு கிடைக்கும். நோக்கி பார்க்கும்போது அந்த ரட்சிப்பை அருளுகிறவரை நாம் காண முடியும். நோக்கி பார்க்கும்போது அந்த ரட்சிப்பின் அன்பை புரிந்து கொள்ள முடியும், தியாகத்தை புரிந்து கொள்ள முடியும். நோக்கி பார்க்கும்போது அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நோக்கி பார்க்கும்போது இந்த அன்பின் ஆழத்தை, அகலத்தை புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் எப்ப முடியும்? நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது. அப்படி நாம் நோக்கி பார்க்கும்போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் சொன்னபடி என்னது, அது முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை. அறிக்கையிடும். அதே அந்த நிலைமைக்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்தும், நம்மை பயன்படுத்தும். அதற்காகத்தான் கர்த்தர் இவ்வளவு தூர காரியங்களை செய்துக்கிட்டே இருக்கார். அவர் இந்த வேதனையெல்லாம் பட்டார். அவர் இந்த சிலுவையில தன்னையே பலியாய் கொடுத்தார். இந்த நாட்கள்ல நாம ஆழமாய் அறிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம். அதை மற்றவர்களுக்கும் நாம் அறிவிப்போம். வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நீ கர்த்தரையே நோக்கிப்பார்.
விசுவாசத்தோடு நோக்கிப்பார். அது உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும். அவருடைய அன்பை பற்றி அது உனக்கு காட்டும். அதனுடைய மகத்துவத்தை நீ புரிந்து கொள்ள முடியும். அது உன்னை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தும். நீ அவரை மாத்திரம் நோக்கிட்டு. சரியா? நிறைய இதற்கு எபிரேய வார்த்தைகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இதுதான் செய்தி, குரூக்ஸ். கர்த்தரை நோக்கிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட தயவுக்காக நன்றி. உம்முடைய அன்பின் ஆழமும் உம்முடைய வல்லமையையும் உம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் ஆண்டவரே மனுஷனால புரிஞ்சுக்கவே முடியாது. நீர் எவ்வளவு அழகா எப்படி எல்லாம் காரியங்களை செய்கிறீர். ஒரு புறஜாதி ராஜாவுக்காக நீர் எத்தனை காரியங்களை அவருக்கென்று நீர் செய்திருக்கிறீர். அவருக்கே அதையெல்லாம் செய்யும் போது உண்மையே நம்பி உம்மால் அழைக்கப்பட்ட, உம்மால் மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் எவ்வளவு நிச்சயமாய் காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். ஆனாலும் எங்களில் காணப்படுகிற அவிசுவாசங்களை, அவநம்பிக்கைகளை தயவாய் மன்னியும். எங்களுக்கு உண்மையே நோக்கி பார்க்கிற அந்த கிருபையை தாரும் சுவாமி. உண்மையே நோக்கி பார்த்தோமானால் நிறைய ஆசீர்வாதங்களை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய காரியங்களை நாங்க விட்டு விலகவும் முடியும். எத்தனையோ நாங்க இதற்கு வரலாற்றிலேயும் ஆண்டவரே அனுதின அனெக்டோட்ஸ் இப்படி எல்லாம் நிறைய இதை பற்றி படிச்சிருக்கிறோம். லுக் அண்ட் டு காட். அது எல்லாத்தையும் நாங்க ஞாபகப்படுத்துறோம் சுவாமி. வாழ்க்கையில இதையெல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக்கித்தார், அனுபவமாக்கித்தார். இந்த லெந்த நாட்கள்ல நாங்க உண்மை மாத்திரம் நோக்கி பார்த்து உமக்கு பிரியமாய் நடக்க, உம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட தேவைகள் உண்டு சுவாமி. சுகவீனங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. தயவாய் இறங்கி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். எங்களுடைய தேவைகளை நீ சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். தாழ்ச்சியுடைய கருத்துல நாங்க கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும் சுவாமி. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Thank you, sister. Thank you. Good night. குட் நைட். எனக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க. நானும் இவரும் இந்த நாளான்னைக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வெள்ளூர் பகுதியில மினிஸ்ட்ரிக்காக போறோம். ஆளுக்கு ஒரு சர்ச், அவருக்கு ஒரு சர்ச். டிராவலுக்காக, சுகத்துக்காக எங்களுக்கு நல்ல சுகம் வேணும். 2 பேருமே பலவீனர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலவீனங்கள். அதனால நல்லா ஜெபம் பண்ணிக்காங்க. அந்த ஊழியம் நல்ல விதத்துல கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று பிரயோஜனமா இருக்கணும். நான் உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லும்படியா என்னை தாங்கிக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ. Sure, sister. Sure.